friends, this is Deva4win27 welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ரொம்ப குயிக்கா இந்த மேரிகோல்ட் ஃப்ளவர் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க மாலைக்கு இல்லனா நம்ம வீட்ல தோரணம்லாம் பண்றோம்ல அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ்க்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மேரிகோல்ட் ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த ரெண்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே 4 ப்ளே அக்ரலிக் யார்ன் தான். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஹூக் சைஸ் வந்து 2.5 mm யார்ன் நீடல் அண்ட் சிசர். ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீன் கலர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சம் எக்ஸஸாக த்ரெட்டு விட்டுக்கோங்க. இது லாஸ்ட்டாக நமக்கு தேவைப்படும். ஸோ நிறைய த்ரெட்டு விட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதில் நம்ம இப்போ 17 செயின் போட்டுக்க போகிறோம். டோட்டலாக 17 செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ ஹூக்கில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயின்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது செயினில் ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ யார்ன் ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செகண்ட் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே 3 லூப்லேயும் இப்படி வெளியில் எடுக்கணும். இதுதான் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு செயினில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யார்ன் ஓவர் பண்ணிக்கோங்க. செயின்குள்ளார இன்சர்ட் பண்ணி இந்த த்ரெட்டை எடுங்க. இப்போ 3 லூப்லேயும் இந்த த்ரெட்டை அகெயின் வெளியில் எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு செயின்லையும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி மற்ற எல்லா செயின்ஸ்லையும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு 16 ஆஃப் டபுள் க்ரோஷே இருக்கும். இப்போ அடுத்த ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. ஸோ அகெயின் இந்த ரவுண்ட்லேயும் நம்ம ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆஃப் டபுள் க்ரோஷே சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ்லாம் தெரியாது, இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லே க்ரோஷே பேசிக்ஸ்க்கான வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எல்லா ஸ்டிச்சஸும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ரவுண்டில் நமக்கு 16 ஆஃப் டபுள் க்ரோஷே இருக்கணும். அடுத்து தேர்ட் ரவுண்டுக்கு 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு 3 செயின் போட்டோம்ல அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அந்த ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த செயின் 3 போட்டோம்ல இது வந்து ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து அதுலேயே வந்து நம்ம இன்னொன்று பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலையும் நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேவாக பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் மட்டும் நான் ஒரு டபுள் க்ரோஷே தான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒன்று பண்ணணும். ஸோ அது பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணக்கூடாது. இந்த டபுள் க்ரோஷே வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இந்த 2 லூப் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃப்ளவரோட கலர் வந்து என்ன வேணுமோ அந்த கலரில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதில் வந்து 8 செயின்ஸ் போட்டுக்கலாம். 3 4 5 6 7 8 செயின்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த க்ரீன் வந்து நம்ம இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதனால் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ண அந்த எல்லோ கலரையும் க்ரீனையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு சிம்பிள் நாட் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 8 செயின் போட்டிருக்கோமா, இந்த 8 செயின் போட்டதுக்கப்புறம் அப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம க்ரீனில் லாஸ்ட்டாக பண்ணியிருக்கோம்ல அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அதுக்குள்ளே போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே.
ஸோ வி ஸ்டிச் மாதிரி வரும் இது. அடுத்து 4 செயின், 4 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4. இப்போ அகெயின் அதே ஸ்டிச்சுக்குள்ளே வந்து இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி 2 ஃப்ளார் மாதிரி 2 வி ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம இந்த மாதிரி 2 வி ஷேப் பண்ணணும். 4 செயின் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து 4 செயின், அதே ஸ்டிச்சுக்குள்ளார போய் ஒரு டபுள் க்ரோஷே. அகெயின் 4 செயின், 1 2 3 4. அகெயின் அதே ஸ்டிச்சுக்குள்ளே வந்து இன்னொரு டபுள் க்ரோஷே. அதாவது ஒரு ஸ்டிச்சிலையும் நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த 2 ஃப்ளார் பேட்டர்ன், அதாவது 2 வி ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 1 2 3 பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்லேயும் 1 2 3 பண்ணியிருக்கோம். இதே போல் தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரணும். 4 செயின், ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ வந்து அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளார போய் டபுள் க்ரோஷே பண்ணணும். அடுத்து 4 செயின், டபுள் க்ரோஷே அதே ஸ்டிச்சில். அகெயின் 4 செயின், சேம் ஸ்டிச்சில் போய் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ டோட்டலாக நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். 1 2 3, 1 2 3. லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. மற்ற எல்லா ஸ்டிச்லையும் இதே போல் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சில் மட்டும் நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம பபிள் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பபிள் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டுக்கோங்க. போட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் போயிட்டு 4 டபுள் க்ரோஷே. 1 2 3 4. அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக இருக்க ஸ்டிச்சிலையும் 4 டபுள் க்ரோஷே. 1 2 3 4. 4 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ டோட்டலாக 8 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே பண்ணோம்ல, அதுக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை வந்து இப்படி பேக்வேர்டாக எடுக்கணும். இழுத்துட்டிங்கன்னா இது ஒரு பட்டு மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு கொஞ்சமாக த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ளவர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக பண்ணினது வந்து ஒரு பட்டு மாதிரி நம்மளுக்கு உள்ளே போயிடும். அதுக்காக இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. நாட் போட்டு விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இதை வச்சு அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஃப்ளார் பேட்டர்னை வந்து அப்படியே நம்ம இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நல்லா நெருக்கமாக சுற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீன் வந்து மேலே தெரியக்கூடாது, அடியில் போயிடணும். க்ரீன் பார்ட்டெல்லாம் அடியில் போயிடணும். மேலே வந்து வெறும் இந்த எல்லோ மட்டும்தான் நல்லா இந்த மாதிரி பல்ஜியாக தெரியணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து க்ரீன் உங்களை எக்ஸஸாக விட சொன்னல, அது வந்து இதுக்கு தான். ஸோ இந்த யார்ன் நீடில் இந்த த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை அட்டாச் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ரீன் கலர் த்ரெட்டு நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நல்லா ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் அதிகமான த்ரெட்டு விட்டுக்கோங்க. இந்த எல்லோ வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம செக்யூர் பண்ணுறோம். இப்போ நம்ம ரோல் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ரோல் பண்ணும்பொழுது நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. நெருக்கமாக பண்ணிங்கன்னா தான் அந்த ஃப்ளாரோட அப்பியரன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 3 நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ
இப்போ நீங்கள் வந்து மாலை மாதிரி இதை கோர்க்க போகிறீங்க, ஒரு பூவாக வந்து மாலை மாதிரி கோர்க்க போகிறீங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து நீங்கள் நீட்டாக வச்சுட்டு கூட அப்படியே அடுத்தடுத்த ஃப்ளார் வந்து நீங்கள் கோர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் மாலையில் சென்டராக கோர்க்க போகிறீங்கனாலும் த்ரெட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நீங்கள் ஃப்ளவர் வேஸ்க்கு அட்டாச் பண்ண போகிறீங்க, ஸ்டிக்கு ஒன்று அட்டாச் பண்ண போகிறீங்கனாலும் உங்களுக்கு இந்த த்ரெட் இன்னும் எக்ஸஸாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் த்ரெட் எக்ஸஸாக விட்டுக்கோங்க. இப்போ நான் குட்டியாக ஒரு ஸ்டிக் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் இதில். ஸோ உள்ளே வந்து நீங்கள் க்ளூ லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பேக்கில் இருந்தும் சொருகிக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் இருந்தும் மேல் பக்கத்தில் இருந்தும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து நான் அப்படியே இந்த ஸ்டிக்கில் ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ளவர் வேஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மாலையில் கோர்க்க போகிறீங்கனாலும் நீங்கள் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பெரிய நூல் எடுத்து கோர்த்துக்கலாம். தோரணமாக மாலையாக கோர்க்கும்பொழுது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டு விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான மேரிகோல்டு ஃப்ளார் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது தோரணம், மாலை, மாலையில் வந்து சென்டராக நீங்கள் ஸ்டிச் அதாவது ஹேங்கிங்க்கு அட்டாச் பண்ணுறதுக்கு, இல்லைனா இந்த ஃப்ளவர் வேஸ்க்கு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொக்கே மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தீபாவளிக்கு உங்கள் கையால் பண்ண இந்த ஹேண்ட்மேட் மேரிகோல்டு வச்சு நீங்கள் உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ரெடி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.